MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத்தோழர்கள் வழங்க வேண்டும். எந்த அளவுக்கு திமுக பயன்படுத்திட்டு அவர் இன்னைக்கு மனம் வெந்து தான் அந்த காணொளி போட்டிருக்காரு. திமுக அதாவது கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவையும் நடத்துகிற விதம் இன்னைக்கு நீங்கள் அவங்கள கட் ஷாட் பண்ணி பிரேமலதா அவங்க எப்போ எங்கே தாவுவாங்கன்னு தெரியாது, இப்போ அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. பட் திருமாவளவனுடைய இந்த நிலைமைக்கு அவர் தாங்க காரணம். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, பாசிசம், அடிமை திமுக, அமித்ஷா, அண்ணா திமுகலாம் சொல்கிறாங்களே, திமுக அதன் கூட்டணி கட்சிகளை எப்படிங்க நடத்துது? கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க. டிடிவி தினகரன் நான் 12 சீட்டு அப்போ தான் குக்கரில் தான் நிற்பேன்றாரு. தமாக 4 சீட்டானாலும் என்னுடைய சின்னத்தில் தான், சைக்கிள் சின்னமா அதில் தான் நிற்பேன்றாரு. ஆனால் இங்கே திமுக ஜனநாயகம் பேசுது, சமூக நீதி பேசுது, இங்கே சுயமரியாதைன்றாரு. அடுத்தவன் சுயமரியாதையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ, மதச்சார்பற்ற சமூக நீதின்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்ம தான் ஆட்சி அமைக்கணும். நேராக சினிமாலேருந்து சீஃப் மினிஸ்டர் நாற்காலி வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டேன்னா பிச்சைக்காட்சி கூட யானை மாலை போட்டு இதில் உட்கார வைக்கிற திருவிளையாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் மக்கள் தான் எஜமானர்கள், மற்றவர்கள் இல்லை. அவங்க விஜய் முதல்வர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஆக்கிடுவாங்க. விஜய் தான் நல்ல தலைவர், இங்கே தான் நாட்டுக்கே பாதுகாப்புன்னாங்க. அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ மனு கொடுத்து எனக்கு சீட்டு வேணும்னாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா ஒரு 1,50,00,000 பேரில் ஒரு ஆளுங்க தாவேக்கால. இந்த அம்மாவை வரவேற்று முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாருன்னா தே ஆர் அஃபெக்டட் பை விஜய் ஃபோபியான்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, சமீபத்தில் சீமான் அவர்கள் இன்னும் எவ்வளோ வருஷம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு வாய்ப்பு தாங்க, அப்போ தான் நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவருமே ஒரு ஆதங்கத்தோட பேசுறதெல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு அதுக்கு இவர் அதிபரானார்னா இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கலாம். அப்புறம் இல்லைன்னா ஒன்றிய அரசை இவர் கைப்பற்றணும். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு இவருக்கு 16 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் எம்எல்ஏ ஆகலை. அதுவும் இவருடைய அப்ரோச்சில் ஒன்றிய அரசை பிடிக்க முடியுமா? தமிழன் நாம் தமிழர்னா கும்முடி பூண்டியை தான்னா என்ன பண்ணுறது? ஸோ தேசிய அளவில் ஆட்சியெல்லாம் அவர் கனவு கூட காண முடியாது. அப்படி இருக்கும்போது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சில உட்டோப்பியன் தியரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கற்பனாவாதத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நாளுக்கு நாள் அரசியல் அப்படின்றது எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குற ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வி.கே. சசிகலா அவங்க இணைஞ்ச ஒரு கூட்டணி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நேற்று கலாட்டாவினுடைய நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்கள்கிட்ட கேட்டப்போ கூட ஒரு 2 நாளில் சீட் குறித்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோன்னு, ஆனால் திரும்ப அவங்க தொண்டர்கள்கிட்ட அவர் பேசும்போது ஒரு வேதனையை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுறாரு, ஒரு உரிய அங்கீகாரம் பாஜகவில் கிடைக்கல அப்படின்னு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இது கவனிக்க வேண்டியது அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது? அதாவது மனு தாக்கல் தொடங்குற வரைக்கும் இந்த மாதிரி திடீர் மயிர்குச்செறியும் திருப்பங்கள், சாகசங்கள்லாம் தமிழ்நாடு அரசியலில் இடம்பெறும் நினைக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வேல்முருகன் அவர் திமுக அணியிலேருந்து வெளியே போயிட்டதா சொல்கிறாங்க. அநேகமாக அவர் போய் இந்த 5வது அணி ஒன்று உருவாக்கியிருக்காங்க இல்லையா, டாக்டர் ராமதாசன் சசிகலா, அதில் போய் சேர்ந்தாருன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதான் பல இது நடக்குங்க. அதாவது மனு தாக்கல் முடிகிற வரைக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த சாகசங்கள் நடக்கும். திருமாவளவன் ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவர், சிந்திக்கிற திறன் பெற்றவர், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், நேர்மையாக ரொம்ப அரசியலில் ஒரு கொள்கை கோட்பாடு சார்ந்து அரசியல் செய்கிறவர். சில தினங்களுக்கு முன்பு கூட அவருடைய காணொளி பார்த்தேன். பேரம்லாம் நான் பேச மாட்டேன், சீட்டு பேரம், கூட்டணி நலன் அதான் எனக்கு பெருசு, பாஜக எதிர்ப்பில் நான்
அது ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஆனால் அவரை பாருங்கள், எந்த அளவுக்கு திமுக பயன்படுத்திட்டு அவர் வந்து இன்னைக்கு மனம் வெந்து தான் அந்த காணொளி போட்டிருக்காருங்க. அவங்க தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, அது பொதுமக்களுக்கும் சொல்கிறாரு. அதாவது இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் அரசியலில் இருந்தோம், எங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் தர மறுக்கிறார்கள், இப்போல் போராடித்தான் தொகுதிகளையும் பெற வேண்டியிருக்கிறது, நிதியையும் பெற வேண்டியிருக்குன்னு ரொம்ப மன வருத்தத்தோடு மன வலியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் வந்து அவருடைய திறமைக்கும் அவருடைய தியாகத்துக்கும் அவரை இந்த அளவுக்கு திமுக இழிவுபடுத்தி இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் எங்களை யாரும் கட்டளை பண்ணல, இப்போ நீங்களே இப்போ 5 ஒத்துக்கிட்டீங்களா, குறைச்சி வேண்டுகோள் விடுத்தாராம். அந்த வேண்டுகோளுக்கு இவங்க 5 ஒத்துக்கிட்டாங்களாம். 13, 14 போட்டி போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்டுகள். போன தேர்தலில் அவங்கள நிர்பந்தித்து இப்போதைக்கு 6 வச்சுங்க, அப்புறம் அடுத்த தேர்தலில்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தலில் இன்னும் 5 கட்சி வந்துடுச்சு, நான் 5ன்றாரு. அடுத்த தேர்தலில் இன்னும் 4 கட்சி வந்துடுச்சு, 3 வச்சிங்கன்னா இது அதாவது அவர் வந்து போட்டி போடுற தொகுதிகளை குறைத்து கொள்ள மாட்டாராம். பேருக்கு நானும் குறைச்சிக்கிறேன் நீங்களும் குறைச்சிங்கன்றாரு. இது வந்து சரியில்லை. திமுக அதாவது கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவையும் நடத்துகிற விதம் பாஜக எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் வீக் பண்ணிட்டு இவருக்கு எதிர்காலத்தில் பாஜகவை வந்து அணி சேருவதற்கோ பாஜகவோடு உறவு கொள்வதற்கோ தொல்லை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், இவர் யாரை வீக்கெண்ட் பண்ணுறாரு? பாஜக எதிர்ப்பு டெல்லியா தமிழ்நாடான்னு சொல்கிறாள் உறுதியாக, அதாவது திமுகவை விட உறுதியாக ஊசலாட்டம் இல்லாமல் பாஜகவை எதிர்க்கிறவர்கள் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக. இன்னைக்கு நீங்கள் அவங்கள வந்து கட் ஷாட் பண்ணி பிரேமலதா அவங்க எப்போ எங்கே தாவுவாங்கன்னு தெரியாது, இப்போ அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. பட் திருமாவளவனுடைய இந்த நிலைமைக்கு அவர் தாங்க காரணம். இந்த கொள்கைகளை நாங்கள் செய்வோம் எங்கள் ஆட்சி வந்தா அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் போட்டி போட்டு கூட்டணி அரசு அமைந்தால்தான் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் திமுக அதிமுக ரெண்டுமே வாசல் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு இங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதிகாரம் எங்கள் கையில் வந்தால் நாங்கள் மட்டும்தான், சோலோ மோனோபலி பவர். இது தெரிஞ்சும் இவங்க 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே ஓகே வணக்கம், பாஜக எதிர்ப்பில் உங்களை நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டோம், இனி உங்கள் சமத்து, மகளே உன் சமத்து மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணுறது, ஆனால் நல்லது பண்ணால் ஆதரிப்போம், தப்பு பண்ணிங்கன்னா தட்டி கேட்போம், உண்மையான நண்பன்ற முறையில் அப்படின்ட்டு டிசோசியேட் ஆகிருக்கணும். அட்டாச் பண்ணிடக்கூடாது, டிட்டாச் பண்ணி ஆகிருக்கணும். அப்புறம் வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஒரு எதிர்கட்சி தானே, யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ரூலிங் கோயலிஷன் ஆர் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. அப்போ இவங்க தவறுதலாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மெல்லாம் ஆளுங்கட்சின்னு நினச்சிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக காரன் கூட டிஃபெண்ட் பண்ண மாட்டான், முதல்ல வந்து இவங்க தான் சண்டை போடுவாங்க. இந்த முதல்ல வந்து இவங்க குரல் கொடுப்பாங்க, நியாயப்படுத்துவாங்க திமுகவினுடைய ஊழலை, நிர்வாக சீர்கேடை, சட்டம் ஒழுங்கு சீர்குலை எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற ஆளுங்களாக மாறிட்டாங்க. அதை அவங்க செய்திருக்க வேணாம். எப்போ நீங்கள் இந்த முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ ஆளுங்கட்சிக்கு, அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கே போக முடியும்? எனக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, பாசிசம், அடிமை திமுக, அமித்ஷா, அண்ணா திமுகலாம் சொல்கிறாங்களே, திமுக அதன் கூட்டணி கட்சிகளை எப்படிங்க நடத்துது? கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க. கருணாஸ் உனக்கு ஒரு சீட்டு, ஆனால் உதயசூரியனில் தான் கண்டெஸ்ட் பண்ணோம். மதிமுக 4 சீட்டு, 3 உதயசூரியனில். நீங்கள் இப்போ மக்கள் நீதி மையம் பாவம் கமல்ஹாசனை நினைத்தால் அவர் எதுக்கு இதுக்கெல்லாம் வந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. நல்ல ஆள் அந்த ஆள், அரசியல் நல்ல அரசியல், ஆனால் அவர் எங்கே வந்து சேர்ந்துட்டார் பாருங்கள். இன்றைக்கி வந்து அவருக்கு 2ஓ 3ஓ கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. அந்த 3 உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சி, அந்த கட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், குறைவான தொகுதி ஒதுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நாளைக்கு எதுவும் வெளியே போயிடக்கூடாது உதயசூரியன் சின்னத்தில்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த டிசிஷன்ஸ் ஆஃப் டிஎம்கே. நாளைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொறடா ஒரு உத்தரவு போட்டார்னா இதை ஆதரிக்கணும் எல்லாரும். மக்கள் விரோத நடவடிக்கையாக இருக்கலாம், உங்களுக்கு மனசு பிடிக்காத நடவடிக்கையாக இருக்கலாம்,
நீங்கள் ஒரு தனி கட்சி, மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் உங்கள் எம்எல்ஏ கட்டுப்பட்டவர் திமுக உத்தரவுக்கு, கை தூக்கி தான் ஆகணும். அப்போது அடிமையாக்குறாங்க, இவங்க தான் அடிமையாக்குறாங்க. இந்த கூட்டணி தான் அடிமைகளின் கூட்டணின்னு எனக்கு தோணுது. திமுக அங்கே அண்ணா திமுகவில் அப்படிலாம் தெரியல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டிடிவி தினகரன் நான் 12 சீட்டு அப்போ தான் குக்கரில் தான் நிற்பேன்றாரு. தமாக 4 சீட் ஆனாலும் என்னுடைய சின்னத்தில் தான் சைக்கிள் சின்னமா அதில் தான் நிற்பேன்றாரு. ஆனால் இங்கே திமுக ஜனநாயகம் பேசுது, சமூக நீதி பேசுது, இங்கே வந்து சுயமரியாதைன்றாரு. அடுத்தவன் சுயமரியாதையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் அண்மையில் பேசும்போது கூட அந்த இஸ்லாமியர்களோட சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டார். அப்போ கூட பேசும்போது இத்தனை நாள் போர்ட்ரேட் பண்ணாங்க, கட்டமைச்சாங்க, இது இந்த மாதிரி இவங்க கிட்ட பேசுகிறாங்க அவங்க கிட்ட பேசுகிறாங்கன்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. டிவிகே தலைமையில் தான் இந்த அரசை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு அப்பவுமே ஒரு புள்ளி வைக்கிறாரு தாவேக்காவுடைய தலைமை அப்படின்னு. அப்போ இன்னுமே வேறு கட்சிகள் வரக்கான வாய்ப்பு இருக்கும், அது கடைசி நாள் வரைக்கும் அதுக்கான ஒரு பார்வையில் இருப்போன்றது தான் தாவேக்காவோட ட்ராவலா? இல்லை, அப்படி நினைக்கல நான். ஏன்னா மார்ச் 10ஆம் தேதி ஒரு 60 கேண்டிடேட்ஸை அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலையே தவிர அவங்கள கூப்பிட்டு அந்த 60 பேருக்கும் மெசேஜ் கொடுத்து போய் களத்தில் இறங்க சொல்லிட்டாங்க. அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் 50 பேரை கிளியர் பண்ணிட்டார். ஆக மொத்தம் 110 பேர் கிளியர் ஆகிடுச்சு. அவன் களத்தில் இறங்கியிருக்கான். அநேகமாக இந்த வாரத்தில் ஒரு அஃபிஷியலாக அவங்க பாண்டிச்சேரி, ஏன்னா பாண்டிச்சேரியில் 9ஆம் தேதி தேர்தலில், அதனால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு வேட்பாளர்கள் அறிமுகம், தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வந்து ஒரு சில தினங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் கூட்டணிக்கு யாருக்காகவும் காத்திருக்கலை. ஆனால் அது என்ன அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம தான் வந்து ஆட்சி அமைக்கணும், நம்ம ஆட்சி அமைத்தால்தான் நம்ம தலைமையிலன்னா அவர் என் தலைமையில் சொல்லிக்க முடியல தன்னடக்கத்தோடு. அது அவ்வளோ நல்லா இருக்குது. அகங்காரம், ஆணவம். இப்போவே சொல்கிறாங்க நேராக சினிமாலேருந்து சீஃப் மினிஸ்டர் நாற்காலி வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா பிச்சைக்காட்சி கூட யானை மாலை போட்டு வந்து இதில் உட்கார வைக்கிற திருவிளையாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் மக்கள் தான் எஜமானர்கள், மற்றவர்கள் இல்லை. அவங்க விஜய் முதல்வர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஆக்கிடுவாங்க. அவருக்கு என்ன தெரியும், அரசியல் எவ்வளோ நாள் இருந்தால் கிரடேஷனில் சீனியாரிட்டியை வச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நிமிஷம் தாங்க பேசினார். பிரீஃபஸ்ட் ஸ்பீச் எவர் மேட் பை எனி பொலிட்டீஷியன். சாதாரணமாகவே குறைவாக தான் பேசுவார், திருக்குறள் மாதிரி. அன்னைக்கு திருக்குறள்லேயும் ஒரு வரி தான் பேசினார். என்ன சொன்னார்னா, நாம் வந்து நம்முடைய மதச்சார்பற்ற கொள்கையையும் சமூக நீதி கொள்கையையும் சமரசமே செஞ்சுக்க மாட்டோம் யாரோடும் எப்போதும். இதான் நம்ம நிலை. அடுத்தது நமது தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம். நம்ம யாருக்கும் பின்னால் போய் யாரையும் தூக்கின்னு போய் எடப்பாடியை தூக்கின்னு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல. நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ். அவர் சொன்னது, இந்த நீங்கள் சொன்ன அர்த்தம் என்னென்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம், நம்ம சில திட்டங்களுக்காக வந்திருக்கிறோம், மக்கள் நலனை, மக்களை மேம்படுத்தணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு. அப்போ லகான் நம்ம கையில் இருந்தால் தான் குதிரையை நம்ம ஓட்ட முடியும். எவன் கையிலையாவது லகானை கொடுத்துட்டு நம்ம பின்னால் உட்காந்து லபோ தீபோன்னு கத்தின்னு இருக்க முடியாது. அதனால் அதாவது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் விஜய் த கவர்மெண்ட் வில் ஃபார்ம் இஃப் எலெக்டட். இல்ல அதுதான் நான் கேட்கறது சார். இப்போ ஒரு இன்னுமே கூட்டணிக்கு யாராவது வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காரு. அவர் வந்து சசிகலா கூட்டணிக்கு போவதான் வாய்ப்பு இருக்குதே தவிர, ஏன்னா வேல்முருகனே பாமகலேருந்து வெளியேற்றப்பட்டவர் தான், வெளியே வந்தவர் தான். அதனால அவருக்கு வேல்முருகனுக்கு பன்ருட்டியில் ஜெயிக்கணுங்க, அந்த ஒரு தொகுதி தான் அவருக்கு. அதனால் அவருக்கு வந்து இதுதான் ஃபேவராக இருக்கும். எது? பாமக, ராமதாஸ், சசிகலா. அதை கூட நான் சொல்லியிருந்தேன் நேற்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக அந்த கூட்டணி, அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியல, 5 முனை 5வது கூட்டணிக்கு. இவர்கிட்ட பழுத்த அரசியல் அனுபவம் இருக்குங்க. யார்கிட்ட? டாக்டர் ராமதாஸ் கிட்ட. இந்த அம்மா கிட்ட கொழுத்த பணம் இருக்குதுங்க. இந்த பழுத்த அனுபவம் கொழுத்த பணமும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஏதாவது செய்ய முடியும்னு நம்புகிறாங்க. அப்போ தமிழக வாழ்வுரிமை கழகம் நேச்சுரலாக போய் சேர்றதுக்கு இடம் எதிரானா இந்த அணிதானே தவிர, விஜயை பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு. அதனால் அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விஜய் வந்து அப்படிலாம் சாதாரணமாக ஆட்களை எடுத்துக்க மாட்டாருங்க. அவரோடு பயணித்த, அவரோடு 30-40 வருஷம் களமாடிய
அந்த மாதிரி ஆட்களை தான் இது வரைக்குமே தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அவரோடு பயணித்தவர்கள் தான். சும்மா நேற்று இந்த ஒரு லேடி ஒன்று போய் இப்போ முதல்வர் முன்னால் சேர்ந்தது, அது பேர் என்ன, நாச்சியாரா, ரஞ்சனா நாச்சியார், துணை நடிகையா, அவங்க நடிகையாக தான் இருக்காங்க. அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா. அந்த அம்மா கதை என்னன்னா, பாஜகவில் இருந்தாங்க, அப்புறம் வந்து தாவேகாவுக்கு வந்து விஜய் தான் நல்ல தலைவர், இங்கே தான் நாட்டுக்கே பாதுகாப்புனாங்க. அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ மனு கொடுத்து எனக்கு சீட்டு வேணும்னாங்க. அங்கே தான் சீட்டுன்னா உங்களுக்கு முதல்ல பார்க்கறதுக்கே உங்களுக்கு முடியாத, அதனால் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா வெகுண்டு எழுந்து கரூர் இன்சிடெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் போய் அங்கே தெரிவிக்காதது அனுதாபம். இந்த அம்மா சேர்ந்ததே கரூருக்கு அனுதாபம்லாம் அவர் தெரிவிக்காமல் மகாபலிபுரத்தில் பண்ண பிறகு தான் இந்த அம்மா கட்சிக்கே வந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா என்னென்னோ நூற்றாண்டு கதையெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் விலை போகாதுங்க. ஆனால் டிஎம்கே பாருங்கள் எவ்வளோ பயத்தில் இருக்குதுன்னா, இந்த அம்மா வந்து ஒரு 1,50,00,000 பேரில் ஒரு ஆளுங்க தாவேக்கால 1,50,00,000 மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஒரு ஆள் இந்த அம்மா. இந்த அம்மாவை வந்துட்டு வரவேற்று முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாருன்னா அந்த கிளையில் போய் சேருமான்னு சொல்லியிருக்கணும். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே போய் அந்த கிளையில் போய் சேருமா, அதுதான் ஒரு லெவல்னு சொல்லியிருக்கணும். இது நான் இப்போ மட்டும் பார்க்கல, விஜய் சம்மந்தப்பட்டால் எவனாவது அங்கே புல் வெட்டிகிட்டு இருக்கிறவன், கார்டனராக இருந்தவன், 20 வருஷத்துக்கு முன்னால் விஜய்கிட்ட மேனேஜராக ஒருத்தர் இருந்தானா, அவன் வந்து சேர்ந்த ஒன்று முதல்வராக மந்திரிங்களெல்லாம் எழுப்பிட்டு அவனை பக்கத்தில் உட்காரு. அதாவது தே ஆர் அஃபெக்டட் பை விஜய் ஃபோபியான்னு நினைக்கிறேன். விஜயிலேருந்து எதாவது கிடைச்சா பரவாயில்லன்ற மாதிரி நேற்று இந்த நாச்சியாரை வச்சு, ரஞ்சனா நாச்சியாரை வச்சு படம் கொடுக்குறாங்க. அப்படி அந்த அம்மா படம் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் உடனே 50 பேர் வரான். எல்லாம் ப்ரீ அரேஞ்சு தான். திமுகவினுடைய ஏற்பாட்டில் விஜயை டேமேஜ் பண்ணணும், அவங்களுக்கு வேறு எதுவும் தெரில. விஜயை ஏதாவது டேமேஜ் பண்ணி அவர் ஓட்டை குறைக்க முடியுமா, சிதைக்க முடியுமா, மனத்தளர்ச்சியை உருவாக்க முடியுமா, இதுதான் அவங்க வேலையாக இருக்குது. தவிர பர்ஃபார்மன்ஸை சொல்லி ஓட்டு கேட்போம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சமீபத்தில் சீமான் அவர்கள் இன்னும் எவ்வளோ வருஷம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு வாய்ப்பு தாங்க, அப்போ தான் நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவருமே ஒரு ஆதங்கத்தோட பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார், நாம் தமிழருடைய அந்த பயணம் அப்படின்னு? சீமான் பேசுகிறதெல்லாம் நல்ல விஷயந்தாங்க. இதெல்லாம் வந்து இவர் தான் இப்போ பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் பேசின விஷயத்தை தான் பல 50-100 வருஷத்துக்கு முன்னால் இவர் இப்போ பேசிகிட்டு இருக்கார். ஒன்று அந்த தமிழ்நாடு தமிழ் மொழி சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றா இவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னால் பலர் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் பேசியிருக்காங்க, இடதுசாரிகள்லாம். சீமான் சொல்கிற விஷயங்களெல்லாம் அமுல் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, தமிழ்நாடு தனி நாடாக பிரியணும், அது ஒரு ஒன்றிய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடாது. தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு அதுக்கு இவர் அதிபரானார்னா இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கலாம். மாடு மேய்க்கிறவனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கலாம், ஆடு மேய்க்கிறவனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கலாம், தமிழக அரசின் எம்பளத்தை மாற்றலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதுக்கு தமிழ்நாடு தனி நாடாக மாறணும். வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை. ரைட். அப்புறம் இல்லைன்னா ஒன்றிய அரசை வந்து இவர் கைப்பற்றணும், ஒன்றிய அரசை இவர் கைப்பற்றணும். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு இவருக்கு 16 வருஷம் ஆகிருக்கு, இன்னும் எம்எல்ஏ ஆகலை. அநேகமாக அடுத்த தேர்தலும் இதே நிலைமை தான். அப்புறம் 25 வருஷம் ஆகிருக்கும், அப்போவும் எம்எல்ஏ ஆகலை. அப்போ ஒன்றிய அரசை, அதுவும் இவருடைய அப்ரோச்சில் ஒன்றிய அரசை பிடிக்க முடியுமா? தமிழன் நாம் தமிழர்னா கும்முடி பூண்டியை தான்னா என்ன பண்ணுறது? ஸோ தேசிய அளவில் ஆட்சியெல்லாம் அவர் கனவு கூட காண முடியாது. அப்படி இருக்கும்போது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சில உட்டோப்பியன் தியரிஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். கற்பனாவாதத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம். இந்த இது சொல்லுவாங்க இல்லை, சொர்க்கம் வரப்போது காலகாலமாய் கவிஞர்கள் கனவு கண்ட சமூகம், இல்லாமை கல்லாமை இல்லையான சமூகம், பொது உடைமை சமூகம்னு சொல்லி எங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 30 வருஷம் நாங்கள் கம்யூனிஸ்ட் பாதையில் வந்தோம். ஆனால் எல்லாமே வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. ஈரானில் சண்டை, மிடில் ஈஸ்டில் சண்டைனா எனக்கு கேஸ் ப்ராப்ளம் ஆகுது, எனக்கு கேஸ் சிலிண்டர் வர்றது நின்று போகுது, எனக்கு பெட்ரோல் விலை அதிகமாகிடுது. ஆக இன்றைக்கி குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ போயிட்டு இன்னும் நாம் தமிழர், தெலுங்கர் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அது ஒன்றா சும்மா கொஞ்சம் பேரை இளைஞர்களை வந்து கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்ப, அந்த வெர்போஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாய்ச்சவடால் பேச்சுக்கு ஒன்றா கை தட்டுவாங்க,
அவ்வளோதான். ஓட்டு கிடைக்காது, ஆட்சி கிடைக்க வர முடியாது. பட் சீமான் வந்துங்க தனியாக நின்று தான் எல்லாம் பண்ணுவானா, அநேகமாக அவர் ஆயுசு முடிஞ்சுருங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். சரத்குமார் அவர்கள் கட்சியவே வந்து பாஜகவோட இணைச்சாரு. ஆனாலுமே அதுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் எல்லாம் பேசப்பட்டுச்சு. அது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் திரும்ப அவங்களுடைய அந்த சமயத்தில் இருந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இப்போ ஒரு ஆலோசனை நடத்தலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க? இப்போ பாஜகவில் அவர் கட்சியை இணைத்து விட்டார். அப்புறம் அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்டேட் லெவலில் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை உட்கார வச்சுருக்காங்க. அவங்க மாமியார் எப்போ நீ முதலமைச்சர் ஆவேன்னு கேட்டதால் வந்த ஒரு கனவாலோ அல்லது தூக்கம் கலைந்ததாலேயோ விடிய காத்தால் எழுந்துன்னு போய் பிஜேபியில் ஒரு கட்சியை இணைச்சார். பட் அவர் குஷ்பு போன்றவர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பேஸ் லெவலில் வந்து ஒர்க் பண்ணாமல் ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உடனே விஜய் அப்படி தானேன்னு கேட்கலாம். விஜய் வந்து 25 வருஷம் பேஸ் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, சைலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. த்ரூ இஸ் ஃபேன் கிளப்ஸ், த்ரூ இஸ் அந்த மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கல. இவங்களுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இவங்க போய் அந்த கட்சியில் போய் அப்படி நிற்கிறாங்க, ஒட்ட முடியல இவங்களால். ஏன்னா அந்த கட்சியிலே வேலை செஞ்சவன் இருப்பான் இல்லையா. இப்போ அண்ணாமலை ஒரு எக்ஸப்ஷனுங்க. ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவொன்னும் வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குனாங்க, அப்புறம் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக ஆக்குனாங்க. அதுக்கு காரணம் அவர் ஆர்எஸ்எஸோடு தொடர்பு வச்சுருந்தார் கர்நாடகாவில் இருக்கும்போதே. அதனால் வந்துங்க இவங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குதானா இருக்குது. பட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் வந்து நானும் செய்திகளில் பார்த்தேன், தன்னுடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகளை அப்போ இருந்த நிர்வாகிகள் அப்போ ரிவைவ் பண்ணுறாரா தெரியல. அவருக்கு முன்னால் இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. நாம் வந்து நினச்சா மாதிரி பாஜக இல்லை, பாஜக வந்து நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் திருப்பி ரிவைவ் பண்ணுறோம். ரிவைவல் இப்போ புதைச்சாச்சு, திருப்பி தோண்டி எடுத்து இது பண்ணுற மாதிரி தான். அது மாதிரி செய்யலாம். அந்த சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் துவக்கலாம். துவக்கி சும்மா இருக்க மாட்டார், துவக்கி ஏதாவது ஒரு அணியில் போய் அவர் சேர முயற்சிக்கலாம். அப்போ அவருக்கு வந்து ஒரு 10 சீட்டு 5 சீட்டு. அறிவாலயத்தின் கதவு திறந்து இருக்குங்க. நீங்கள் வந்து யார் போனாலும் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா விஜயின் வருகை எல்லா கட்சியுமே அல்ட்டி இருக்குது, பயமுறுத்தி இருக்குது. அது வந்து திமுகவை ரொம்பவும் பயமுறுத்தி இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 71க்கு அப்புறம் ரீஎலெக்ட் ஆனதே இல்லை. அது ஒரு பெரிய சாபம் மாதிரி இருக்குது ஒரு 60 வருஷமாக. அதனால் அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. பட்டு அதுக்காகத்தான் இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. 21 கட்சி 22 கட்சி அதே மனு தாக்கல் பண்ணுற வரைக்கும் இந்த 22 இன்னும் கூட 25 கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சரத்குமார் முன்னால் இருக்கிற ஆப்ஷன் நான் நினைக்கிறேன், அவர் வந்து தன் கட்சியை ரிவைவல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அணியோடு போயிடுவார். அதிமுக அணியோடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே பாஜக இருக்குது, அங்கே இவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவும் அதை அனுமதிக்காது இல்லையா, அங்கேருந்து மீட் எடுக்கிறனால. ஆமாம். அதனால் இவரை வந்து இப்போ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்த சசிகலா ராமதாஸ் அணி இருக்குது, அதில் பார்ட்னர்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க, வாண்டட் போட்டிருக்காங்க. அங்கே போய் சேரலாம் இவர். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது அறிவாலயம், அந்த பக்கம் போயிட்டு ரஞ்சனா நாச்சியார் மாதிரி முதல்வரே வருவார், மாலையை போட்டு சேர்ந்துட்டு ஒரு 2 சீட்டு. கமல்ஹாசனுக்கு 3, இவருக்கு ஒரு 2 சீட் கொடுப்பாங்க. நீ லேட்டாக வந்துட்டப்பா, ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கவான்னு. அதனால் சரத்குமாருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.